என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நாடாளுமன்ற தேர்தல் நடந்த வேளையில் 3 லட்சம் கிலோமீட்டர் தூரத்துக்கு பயணம் செய்து 5827 தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் உரையாற்றிய ஒரு வரலாற்று சாதனையை நிகழ்த்திய இன்றைய பிரதமர் நரேந்திர மோடி மீது பேசாத பிரதமராக மாறிவிட்டார். பதவி ஏற்ற பிறகு நாடாளுமன்றத்திலும் பேசுவதில்லை, ஊடகங்களிலும் பேசுவதில்லை, சர்ச்சைக்குரிய விஷயங்களில் கருத்து சொல்வதை தவிர்த்து வருகிறார் என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. குறிப்பாக வெளிநாட்டு பேரணிகளிலும் வெளிநாட்டு பயணங்களிலும் பேசுகிற அவர் வானொலியிலும் ட்விட்டரிலும் கருத்து சொல்லக்கூடிய பிரதமர் மோடி தமிழ்நாட்டின் பிரச்சனைகள் இந்திய அளவில் சமஸ்கிருதம், மதமாற்றம், ஆங்காங்கே நடக்கிற மத மோதல்கள், இது போன்ற பல சர்ச்சைக்குரிய விஷயங்களில் ராமர் கோயிலை கட்டுவோம் என்று அந்த மாநிலத்தினுடைய ஆளுநர் சொல்லக்கூடிய கருத்து, இப்படி சர்ச்சைக்குரிய பல விஷயங்களில் மிக பெரும்பாலான தருணங்களில் மௌனமே காக்கிறார். அவர் பேசுவதில்லை என்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது. ஒரு பிரதமர் இவையெல்லாம் அவசியமற்ற பொருளற்ற விவகாரங்கள், இதில் நாம் ஏன் கருத்து சொல்ல வேண்டும் என்று கருதுகிறாரா? எல்லா பிரச்சனைக்கும் பிரதமர் கருத்து சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று எதிர்பார்க்கலாமா? அந்த எதிர்பார்ப்பு சரியா? பிரதமரின் மௌனம் ராஜதந்திரமா, நழுவலா? விவாதிக்கலாம். நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு ஆலூர் ஷானவாஸ், அனைத்திந்திய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் திரு சதகத்துல்லா, காங்கிரஸ் கட்சியின் திரு கோபண்ணா, பாஜகவின் திரு கே டி ராகவன். வணக்கம். திரு ஷானவாஸ், பிரதமர் பேச்சாற்றலுக்காக மிகவும் அறியப்படக்கூடிய ஒருவர். ட்விட்டரில் ரொம்ப ஆக்டிவாக சோசியல் மீடியாவில் கருத்து சொல்லிட்டு இருக்கிறவர். இப்போதும் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் நிறைய இடங்களில் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். அவரை பேசாத பிரதமர், மௌனம் காக்கிற பிரதமர், மன்மோகன் சிங் அப்படின்னு சொன்னது மாதிரி இவர் மவுன் மோடி அப்படின்னு சொல்ற விமர்சனம் எந்த அளவுக்கு சரி? அதாவது பேசியே பிரதமரானவர் பிரதமர் ஆன பிறகு என்ன செய்கிறார் என்கிற அந்த நிலைப்பாட்டிலிருந்து இந்த விமர்சனம் வருகிறது. ஏன் வருகிறதுன்னு பார்க்கணும். இன்னைக்கு நாடு முழுவதும் மிகப்பெரிய கொந்தளிப்பு நிலவுகிறது. இந்த கொந்தளிப்பு யாரால் நிலவுகிறது என்றால் எதிர்கட்சியினரால் அல்ல, காங்கிரஸ்காரர்களாலோ இடதுசாரிகளாலோ அல்லது பாரதிய ஜனதாவை மோடியை எதிர்க்கக்கூடிய மாநில கட்சிகளாலோ இந்த கொந்தளிப்பு நாடு முழுவதும் ஏற்பட்டிருக்குன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொரு சர்ச்சை வெடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சர்ச்சை, இந்த பிரச்சனை, இதை தோற்றுவிப்பவர்கள் யார் என்று பார்த்தால் முழுக்க பாரதிய ஜனதா சங்க பரிவாரங்கள், RSS கொள்கை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள். வாராவாரம் இந்த மண்ணுக்கு தொடர்பில்லாத ஒரு சர்ச்சையை கிளப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆக பிரதமர் பேசவில்லையே தவிர பிரதமரினுடைய படை பேசிக்கொண்டே இருக்கிறது, சர்ச்சையை கிளப்பிக்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு கூட 2 நாளைக்கு முன்னால் சுப்பிரமணிய சுவாமி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். இஸ்லாமியர்களுக்கு வாக்குரிமையை கொடுக்க கூடாது. எந்த இஸ்லாமியர்களுக்கு? பக்கத்திலே தோழர் சதகத்துல்லா இருக்கிறார், பாரதிய ஜனதா கட்சி ஆதரித்தவர் தான். இவருக்கும் சேர்த்து தான் சொல்லுகிறார், ஓட்டுரிமை என்பது இந்திய நாட்டில் அனைத்து மக்களுக்கும் வழங்கப்படும். நரேந்திர மோடியுடைய ஒப்புதலோடு தான் நடக்குன்னு சொல்ல முடியுமா? ஒவ்வொரு தலைவர்களும் சொல்லக்கூடிய கருத்துக்கெல்லாம் அவர் பதில் சொல்லி பாரதிய ஜனதா கட்சியில் இருப்பவர் சுப்பிரமணிய சுவாமி ஏதோ தெருவில் இருக்கிற ஒரு மூலையில் இருக்கிற ஒரு சாதாரண சாமானியன் அல்ல, மோடியின் கவனத்திற்கு போகாத ஒருவர் அல்ல. அவர் தொடர்ந்து இது போன்ற கருத்துக்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். சாக்சி மகாராஜ் கோட்சே ஒரு தேசப்பட்டாளர் நாடாளுமன்றத்திலே பேசுகிறார். எத்தனை பேச்சுகள் இது போல தொடர்ந்து சர்ச்சையான கருத்துக்களை, வாரம் ஒரு கருத்துக்களை தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மண்ணுக்கு தொடர்பில்லாத கருத்துக்கள், இந்த மண்ணினுடைய மரபை சீர்குலைக்கிற கருத்துக்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது குறித்து மோடி ஒரு கண்டனத்தை தெரிவித்திருப்பாரா இதுவரைக்கும்? திரு ராகவன், இவையெல்லாம் மோடியின் சம்மதத்தோடு நடக்கிற பேச்சுன்னு சொல்றதா அல்லது இவர்களை கண்டிக்க வேண்டாம்னு மோடி நினைக்கிறாருன்னு சொல்றதா? பாருங்க, பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு அமைச்சர் பேசியதற்கு மோடி அங்கே அந்த அமைச்சரும் வருத்தம் தெரிவித்தார், மோடியும் கூட அதை பற்றி வருத்தம் தெரிவித்தார். பிரதமர் பேசியத்தான் ஆக வேண்டும் அப்படின்னா எதற்காக பிரதமர் எந்த சப்ஜெக்டை பேசணுமோ அதை பேச போறார். நான் ஒரு கோட் பண்ணுறேன். பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும் பொழுது அவருடைய மீடியா அட்வைசர் பங்கஜ் பச்சூரி அவர் நான் கோட் பண்ணுறேன், அவர் சொன்னது அப்படியே,
The Prime Minister Manmohan Singh had in the last decade given 1,158 speeches, and there were over 1,600 press releases on the PMO site. But the media does not find the topics interesting. 1158 தடவை பிரதமர் மன்மோகன் சிங் பேசினார். ஆனால் மீடியா அது பெருசாகவும் எடுத்துக்கலாம், மக்களும் பெருசாக எடுத்துக்கலாம். அவருடைய மீடியா அட்வைசர் சொல்றார், மக்களிடம் விடுவதாக சப்ஜெக்டே வந்து ஒரு முக்கியமான சப்ஜெக்டே பேசாத பிரைம் மினிஸ்டர் பேசினா என்ன பேசாட்டி என்ன? பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் வந்து ஒரு தடவை பேசினதா அவருடைய பச்சூரி சொல்றார், அவருடைய அட்வைசர். ஆனால் நீங்க என்ன சொன்னீங்க, மன்மோகன் சிங்னு பேசுறீங்க. பிரதமர் எதற்காக பேச வேண்டுமோ அதை பேசுவார். பாராளுமன்றத்தில் எப்பொழுது பிரதமர் பேசுமோ அப்ப பேசுவார். அனைத்துக்கும் பிரதமர் ரியாக்ட் பண்ணணும்னு ஒன்றும் கிடையாது. இவர்களுக்கு இன்றைக்கு செயல்படுகின்ற பிரதமர் தான் தேவை இந்த நாட்டுக்கு என்பதற்காக தான் நரேந்திர மோடி பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார், மக்களுடைய பேராதரவோடு தேர்ந்தெடுக்கப்பட்டார். சும்மா பேசுறதுனால என்ன? மன்மோகன் சிங் 1950 what is the use of it? அவருடைய பிரைம் மினிஸ்டருடைய மீடியா அட்வைசர் அவருடைய தப்பு அட்மிட் பண்ணிருக்காரு. அவங்களால மீடியாவை பெட்டரா மேனேஜ் பண்ண தெரியல. ஒரு முறை மன்மோகன் சிங்கே சொன்னார், நான் 10 ஆண்டு காலம் பிரதமரா இருந்தேன், எனக்கு வந்து மீடியா இஸ் வெரி அன்கைண்ட் டு மீ. இல்லங்க, எனக்கு மீடியா வந்து ஒரு மிகப்பெரிய அநீதியை இழைத்து விட்டது அப்படின்னு சொன்னார். 1158 தடவை பேசினாரு. இந்த நாட்டுல என்ன நடந்தது அது வேறு விஷயம். நான் உங்கள்கிட்ட கேட்கிறது, இந்த நாட்டில் பல்வேறு சர்ச்சைகள் வருது. அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கிற ஒரு வெளியுறவு அமைச்சர் பகவத்கீதையை தேசிய நூலாக்கணும், அதுக்கான முயற்சிகள் நடக்குதுன்னு சொல்றாங்க. இன்னொருவர் ராமர் கோயில 6 மாதம் கட்டணும், இதுதான் இந்த 5 ஆண்டு முடிவதற்குள் அதை சமூகமான நிலையில கட்டுவோம்னு ஒரு ஆளுநர் பேசுறாரு. இப்போது ஒரு நாதுராம் கோட்சே தேசபக்தர்னு ஒருத்தர் பேசுறாரு. நீங்க தயவு செஞ்சு நான் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், பகவத்கீதை தேசிய நூலாக ஆக்கினால் நாங்கள் ஆதரிப்போம். என்ன நீங்க வந்து பிரதமர் அவருடைய நிலைப்பாடு என்ன சொல்ல வேண்டாமா? நிலைப்பாடு எங்களுடைய மேனிஃபெஸ்டோல சொல்லி இருக்கிறோம். இந்த நாட்டில் ராமராலயம் பிரம்மாண்டமாக வர வேண்டும் என்பது பிஜேபியோட தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கிறோம். தேர்தல் அறிக்கையை மையப்படுத்தி பேசினா தவறா? அது சர்ச்சையா? உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது, உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும்போது நீங்க வந்து ஒரு ஆளுநர் அந்த மாநிலத்தில் போய் பேசுறது ஒரு பதற்றத்தை உருவாக்க பாரதிய ஜனதா கட்சியோட தேர்தல் அறிக்கையிலே சொல்லி இருக்கிறோம், சட்டத்துக்கு உட்பட்டு அங்கே ராமராலயம் வர வேண்டும் என்பது இப்பொழுது இல்ல, எங்களுடைய 20-30 ஆண்டு காலமாக சொல்லிக் கொண்டிருக்கோம். இது எப்படி சர்ச்சையாகும்? நாங்க இதை சொல்லிட்டு தானே இருக்கிறோம், மறைத்து பேசுகிறோமா? இல்லையே. அதனால பத்திரிகையாளர்களும் எங்களை சார்ந்த எதிர்கட்சியை சார்ந்தவர்களும் இது சர்ச்சைக்குரிய வார்த்தை நீங்க எடுத்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. பட் ராமராலயம் வந்தாக வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து எங்களுக்கு இல்ல. அதே போல பகவத்கீதை என்று சொன்னாலே அது சர்ச்சைக்குரிய வார்த்தையா? அது எப்படி சொல்ல முடியும்? எப்படிங்க பகவத்கீதை சர்ச்சையாகும்? பகவத்கீதை அங்கே வரும் பொழுது இங்க இஸ்லாமோ கிறிஸ்தவமோ இங்க இல்லவே இல்லை. அப்ப மதத்துக்கு எதிரான நூல், ஒரு மதத்துக்கு ஆதரவான நூல் பகவத்கீதை எப்படி சொல்ல முடியும்? அறிவிக்க வேண்டியதானே மோடி? இல்ல சொல்றேன், நீங்க வந்து எப்படி சர்ச்சையாக முடியும்? இல்ல அதாவது இன்னைக்கு நரேந்திர மோடியும் மன்மோகன் சிங்கையும் ஒப்பிட்டு பேசுவதே நியாயம் கிடையாது. மன்மோகன் சிங் இயல்பாகவே நரேந்திர மோடி மாதிரி பொதுக்கூட்டங்கள்ல ஒரு மக்களிடம் வந்து ஒரு இம்ப்ரெசிவா இருப்பதற்கு பல உத்திகளை கையாளுகிறார். உடை உடுத்துவதில், அவர் கையை ஆட்டி பேசுறதுல, இப்படி பல முறைகளை அவர் கையாண்டு அது வந்து ஒரு ப்ராடக்டை எப்படி மார்க்கெட் பண்ணுறோமோ அது மாதிரி நரேந்திர மோடியை மார்க்கெட் பண்ணுவதற்கு, அவருக்கு ஆலோசனை கூறுவதற்கு பல வர்த்தக நிறுவனங்கள், மிகப்பெரிய உலகம் அளவில் செயல்பட்ட நிறுவனங்கள் அவருக்கு ஆலோசனை கூறி அவரை முன்னிலைப்படுத்தி அந்த ஊடக பரப்பியல் இருக்கு பாருங்க, அந்த மூலமான பிரச்சாரம் இருக்கு, அந்த பிரச்சாரத்தில் வெற்றி பெற்றுட்டார். ஆக பொதுமக்களிடம் இவ்வளவு ஆயிரக்கணக்கான கூட்டங்களில் பேசிய நரேந்திர மோடி நாடாளுமன்றத்திலே பேச மறுப்பது ஏன்? எங்கள் ஜவஹர்லால் நேரு உலகம் முழுவதும் பேசினார், பொதுமக்கள் கிட்ட பேசினார், ஜனங்களோட பேசினார், ஆனால் நாடாளுமன்றத்திலும் உரையாற்றினார். அவர் கருத்து மோதல் நடத்துவதிலே, கருத்துக்களை கேட்பதிலே, எதிர்க்கட்சியினருடைய கருத்துக்களை கேட்பதிலே, அவர்களுக்கு பதில் சொல்வதிலே, விவாதத்தை செழுமைப்படுத்துவதிலே அவருக்கு இருந்த ஈடுபாடு, இந்திரா காந்திக்கு இருந்த ஈடுபாடு, ராஜீவ் காந்திக்கு இருந்த ஈடுபாடு ஏன் நரேந்திர மோடிக்கு இல்லை? நரேந்திர மோடி எப்பயுமே என்னன்னா தன்னிச்சையாக கருத்து கூறுகிற மனோபாவம் உள்ளவராக இருக்கிறார். பத்திரிகையாளர் சந்திப்பு கிடையாது, வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களே பத்திரிகையாளரை அழைத்து செல்வது கிடையாது. பொதுவாக பிரதமர் வெளிநாடு சுற்றுப்பயணத்திலே பெரிய ஒரு பத்திரிகையாளர் கூட்டம் வந்து கூடவே போவாங்க. விமான பயணத்திலேயே பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறும். சுவையான அனுபவங்களை பலர் எழுதியிருக்கிறார்கள். இது போன்ற பல நிகழ்வுகள் இருக்கு. இதையெல்லாம் ஒரு நம்பிக்கை இல்லாதப்போ கூட எல்லாத்தையும் அவர் தன்னிச்சையாக கருத்து சொல்லணும்னு நினைக்கிறாரே. எதிர்கருத்து, நேருக்கு நேர் யாரும் பேசக்கூடாது, நான் பேசுவேன் எல்லோரும் கேட்க வேண்டும் என்பது அவர் அப்படித்தான். குஜராத் சட்டமன்றத்தில் 10 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தவர் ஒரு வருடத்திற்கு 24 நாட்கள் கூட சட்டமன்றம் கூடுவதில்லை, அங்கேயே அவர் பங்கேற்பதில்லை, அங்கு விவாதத்திலையும் அவர் பங்கேற்பதில்லை. அவருக்கு இயல்பாகவே இத்தகைய ஜனநாயக உணர்வு இல்லாத காரணத்தினாலே அவர் இதை தவிர்க்கிறார். அதுல வந்து அதனால் இவருக்கு வந்து தனக்கு எதிராக பல கருத்து விமர்சனங்கள் வரும்போது
தாம் வந்து எங்கேயாவது எக்ஸ்போஸ் ஆயிடுமோ, தாம் அம்பலப்பட்டு விடுவோமோ என்கிற அச்சம் அவருக்கு இருக்கு. ராகுல் காந்தி அவருடைய பேச்சை கேட்டு சலித்து போன மரியாதைக்குரிய கோப்பண்ணா போன்றவர்கள் நரேந்திர மோடியுடைய பேச்சை கேட்க வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறார்கள் என்பது புரிகிறது எங்களுக்கு. ஆனா நீங்க அதுதான் சொல்ல வர, பாராளுமன்றத்திலே பிரதமர் எப்பொழுதெல்லாம் பேச வேண்டும் அப்ப பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். எதையாவது பேசினாரா, இதுவரையிலும் முக்கியமான பிரச்சனைகள்ல அவர் கருத்து சொன்னாரான்ற ஒரு கேள்வி இருக்கு. பிரதமர் எந்த துறை அமைச்சர் கருத்து சொல்லுமோ அதுக்கு சொல்லிட்டு போறாங்க. சர்ச்சை வரும்போதே, இப்ப அதானி பற்றிய சர்ச்சை வருகிற போது பதில் சொல்ல வேண்டாமா? ஜெட்லி பேசுறார். ஒரு நிமிஷம், அதானி பத்தி சர்ச்சை வருகிற போது ஜெட்லி பதில் சொல்றார். இதற்கு முன்னாடி அந்த சாமியாரினி சாத்வி நிரஞ்சன் ஜோதி பேசும்போது சர்ச்சை வருகிறது. வெங்கையா நாயுடு அருண் ஜெட்லியும் பேசியிருக்கிறாரு. 3 நாள் நாடாளுமன்றம் முடக்கப்பட்ட பிறகு யார் விதிக்கிறது? தகவலை சொல்றேன். 3 நாள் நாடாளுமன்றம் முடக்கப்பட்ட பிறகு வாய் திறந்து பேசுகிறார். முதல் நாள்லயே கண்டித்திருந்தால் இந்த பிரச்சனை வராது. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் மறுநாள் ராஜ்யசபால இன்னொரு 2 நாள் முடக்கினதானே? ராஜ்யசபால அவர் இன்னொரு பேசுறதுக்காக முடக்கினாங்க. இல்ல இல்ல, இதற்காகவே முடக்கப்பட்டது. நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்துக்குள்ள நுழையும் போது அதன் படிக்கட்டுகளை கும்பிட்டு உணர்ச்சி பூர்வமாக கண்ணீர் விட்டு போய் பேசினார். அதாவது இது வந்து ஜனநாயகத்தின் மிகப்பெரிய கோயில் அப்படின்னு சொல்லி அவருடைய உணர்ச்சியை வெளிப்படுத்தினார். ஒரு சாமானியன் அடைந்த மிகப்பெரிய வெற்றி அது. நாடாளுமன்றத்தின அவ்வளவு அதன் மீது காட்டின மரியாதை காட்டினவர் நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ளே இருந்தா கூட நாடாளுமன்றம் நடக்கும் போது அவைக்கு வந்து வருவதில்லை, எதிர்க்கட்சியினர் பேசுவதை கேட்பதில்லை, பதில் சொல்வதில்லை அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. இது ஏன் இப்படி ஒரு நிலைமையை பிரதமர் மேற்கொள்றார்? உங்க தலைப்புக்கு முதல்ல என்னுடைய கருத்தை சொல்லிடுறேன். பிரதமர் வந்து பேசாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய தலைப்பு. பேச வேண்டிய நேரத்தில் நீங்களே சொன்ன மாதிரி ஒரு 3000 சில்லற கூட்டத்தில் பேசி ஜனங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய நேரத்தில் முறையாக பேசினாங்க. இப்போ அர்த்தமுள்ள மௌனமாக உலக நாடுகள் பூரா இந்தியாவையும் மோடியும் பற்றி பேச வைக்கிற செயல்முறையில் இருக்காங்க. அதுக்கு பேச்சு தேவையில்லை. அவங்களுடைய மௌனம் அந்த பேசிய வார்த்தைகளோட வலிமையானதுங்கிறத நாங்கள் நம்புகிறோம். 2வது, வெளிநாடுகளில் பேசலாம், இந்தியாவில் நாடாளுமன்றத்தில் பேசக்கூடாது. எங்கே பேசினாலும் இந்தியாவை பற்றி மற்ற உலக நாடுகள் பேச வைக்கிறாரு, உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைக்கிறாரு. இவருடைய நடைமுறையில் இந்தியா வந்து புதுசாக உலக மக்களுக்கு தெரியப்படுத்துறாரு. அதுக்கு வார்த்தையோட மௌனம் பெருசுனாக்கா அந்த மௌனம் சிறந்தது தான். இது ஒரு ராஜதந்திர செயல். நிச்சயமாக 1000 சொற்கள் சொல்லாத ஒன்றை மோடியோட மௌனம் சொல்கிறதுன்னு சொல்றாரு. இதை விட இழிவு வேற இருக்க முடியாது. அதாவது நான் முதல்ல குறிப்பிட்டது போல அவருடைய படைகள் வந்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமா சர்ச்சையை கிளப்பி கொண்டிருக்கிறார்கள். மிக மிக மூர்க்கத்தனமான கருத்துக்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது பற்றி பதில் சொல்வதற்கு கூட கண்டிப்பதற்கு கூட அவர் தயாராக இல்லை. நாடாளுமன்றத்திலேயே கண்டிச்சிருக்காரு. சுப்பிரமணிய சுவாமி கண்டிச்சிருக்கிறாரா? சுப்பிரமணிய சுவாமி இந்திய முஸ்லிம்களுடைய வாக்குரிமை பறிக்கணும்னு சொன்னாரா? சுப்பிரமணிய சுவாமி கண்டிச்சிருக்கிறாரா? மோடி அது இந்த மண்ணை பிளவுபடுத்துற செயலா இல்லையா? சுப்பிரமணிய சுவாமி சாதாரண பொறுப்பு கொடுக்கல. எதுல சொன்னாரு? பொறுப்பு நீங்க எதை சொன்னாரு? சுப்பிரமணிய சுவாமி கண்டிச்சிருக்காங்க. இலங்கைக்கு போய் ஷானவாஸ் உங்கள்ட்ட கேட்கணும். சுப்பிரமணியம் சாமி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அல்ல, ஆட்சியின் பதவியில் இருக்கக்கூடியவர் அல்ல. பதவியில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரி பேசிய பேச்சுக்கு அல்லது எம்பி பேசிய பேச்சுக்கு பிரதமர் பதில் சொல்லணும்னு எதிர்பார்த்தா அது நியாயம். சுப்பிரமணிய சாமி ஒரு கவுன்சிலரும் இல்ல, பாராளுமன்ற உறுப்பினரும் இல்ல, அந்த கட்சியினுடைய ஒரு நிர்வாகி. அவர் அதை ஏன் கண்டிக்கல? நீங்க அமித்ஷா கிட்ட கேட்டா அதுல ஒரு நியாயம் இருக்கு. உங்கள்ட்ட கேட்கணும்னு நினைச்சது, இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க சொல்றீங்க, பிரதமர் நாட்டை தூய்மையா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கேம்பெயின் பண்றார். நிர்வாகம் செம்மையா நடக்கணும்னு சொல்லி அவருடைய அமைச்சர்களுக்கு எல்லாம் கருத்து சொல்லியிருக்கிறார். மற்ற தருணங்கள்ல இப்பவும் நாடாளுமன்றத்தில் 10 ஆண்டுகளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவுல சமூக மோதல்கள் வரக்கூடாது, அதற்கான மாரட்டோரியம் வேணும்னு சொல்லி இண்டிபெண்டன்ஸ் டேல பேசுறார், நாட்டு மக்களை நோக்கி உரையாற்றுறார். காஷ்மீருக்கே போனாலும் 370 பத்தி பேசாம ஒரு இணக்கம் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவர் பேசுற ஒரு தொனி இருக்கு. அவர் தன்னளவுல அவருக்கான அஜெண்டா, வளர்ச்சியை நோக்கி போற அஜெண்டாவை செயல்படுத்துற நேரத்துல இந்த சின்ன சின்ன விஷயங்கள் அல்லது நீங்க நினைக்கிற சர்ச்சைக்குரிய விஷயங்களுக்கு எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பதில் சொல்லணும் அப்படின்றது அவருடைய கவனத்தை திசை திருப்புற வேலையாகாதா? இதுதான் முக்கியமான ஒரு கேள்வி இது நீங்க கேட்டிருக்கிறது. அதாவது மோடியினுடைய முகமே 2 முகம்தான். ஒன்று, இந்த நாட்டு மக்களை மயக்குவதற்கு, இளைஞர்களை மயக்குவதற்கான வளர்ச்சியை முகம். இன்னொன்று, சங்க பரிவாரங்களை கட்டவிழ்த்து விடுகிற, அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொண்டு போகலாம், எது வேண்டுமானாலும் பேசலாம் என்று அனுமதிக்கிற இன்னொரு பாசிச முகம். இது 2 முகத்தோட தான் அவர் கடந்து வந்துகிட்டே இருக்கிறார். அதை நம்ம கவனிக்கணும்.
அப்போ தேர்தலுக்கு முன்னால் வெளிப்படுத்தியது முழுக்க இளைஞர்களை மயக்குகிற அந்த வளர்ச்சி என்கிற அந்த பிம்பத்தை காட்டிய ஒரு முகம். இன்னைக்கு செயல்பாட்டு அளவுல பாப்போம். நீங்க மயக்குகிறேன்னு சொல்றீங்க, வசீகரிக்கிறேன்னு சொல்லலாம். இல்ல அது மயக்கிறது தான் அது. ஏன்னா இன்னைக்கு பாக்குறோம்ல, அவர் சொன்ன எதையாவது இன்னைக்கு நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த அரசு அமைந்த 6 மாதத்தில் நடக்கிறது என்ன? நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் கூச்சலும் தான் இன்னைக்கு அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. முழுக்க முழுக்க பிரச்சனைகள் தான். முழுக்க முழுக்க ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு இஷ்யூ. ஒவ்வொரு வாரம் ஒரு சமஸ்கிருத திணிப்பு, இந்தி திணிப்பு, பகவத்கீதை தேசிய நூல். பகவத்கீதை பற்றி சொன்னார் தோழர். பகவத்கீதை யாருடைய நூல்? இந்த தேசம் என்பது ஒரு மதச்சார்பற்ற தேசம். எல்லா மக்களுக்கும் சம வாய்ப்பு அளிக்கணும், எல்லா மக்களுடைய உரிமைகளுக்கும் சம வாய்ப்பு அளிக்கணுங்கிற கொள்கையை அரசியல் சட்ட அமைப்பு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆனா பகவத்கீதை என்கிறது ஒரு மத நூலே கிடையாது. முதல்ல அது ஒரு இன நூல். அது மதத்துல யாருடைய நூல்? அது எல்லா இந்துக்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். கீதா உபச்சாரம் உபதேசம் இருக்கும்போது உங்க மதமே இல்லைங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட மதமே கிடையாது சமூகத்தினுடைய நூலை இந்த நாட்டினுடைய நூலாக நிறுவ பார்க்கிறார்கள். ஒரு அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானது. நீங்க வாய்ப்பளிக்கிறதா இருந்தா சமஸ்கிருதத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை அட்டவணையில் இருக்கிற 22 மொழிகளுக்கும் கொடுத்துருக்கணும். சமஸ்கிருதத்துக்கு கொடுக்கிற நிதியை எல்லா மொழிக்கும் கொடுத்துருக்கணும். அப்படி கொடுக்காம குறிப்பிட்ட ஒரு மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, குறிப்பிட்ட ஒரு நூலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. அதே ஒரு மதத்துக்கானது என்று சொல்வதே முதல்ல தவறானுங்கிறது. மதத்துக்கானதே கிடையாது. பகவத்கீதையை தேசிய நூலாக்கணும். அதாவது இந்தியாவோட ஹோலி புக் கான்ஸ்டிடியூஷன். அதை யாரும் எல்லா சிட்டிசனும் அதை வந்து யாரும் மறுக்கல. மற்ற எதுவுமே வந்து அவங்களுடைய நம்பிக்கை விரும்புறவங்க நம்பக்கூடிய ஒரு விஷயம். அதை மோடி சொல்லல. இல்ல மோடி சொல்ல மாட்டார். மோடி அதற்கு பதிலும் சொல்ல மாட்டார், அதை பேசவும் மாட்டார். கட்டுப்படுத்தணுமா வேண்டாமா? நீங்க சொன்னீங்க சுப்பிரமணிய சுவாமி ஒரு தனிநபர் எப்படி இலங்கைக்கு போனாரு, அங்க போய் வந்து இந்தியா தமிழ்நாட்டை பற்றி நீங்க கவலைப்படாதீங்க, இந்தியா உங்களோட இருக்கும்னு எப்படி வாக்குறுதி கொடுத்தாரு. தனிநபர் எப்படி ராணுவ கருத்தரங்கத்தில் போய் கலந்து கொண்டாரு. அப்ப தனிநபர் எப்படி இந்திய இஸ்ரேல் உறவுக்கான லாபியை பண்றாரு. அப்ப தனிநபர் அல்ல அவர்தான் சொல்ல போனால் சூப்பர் பவர். அவர் சொல்றபடி எல்லாம் நடக்குது. அப்போ கட்சி தான் இரட்டை வேடம் போட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வந்து தமிழர்களுக்காக பேசிக் கொண்டிருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் 2009 யுத்தம் முடிந்த பிறகு எந்த 1.5 லட்சம் தமிழர்களை கொன்றாரோ அந்த ராஜபக்சேவோட இலங்கையில போய் கை குலுக்கினவர் உங்களுடைய திருமாவளவன். இதெல்லாம் மக்களை நான் கேட்க மாட்டாங்க. இனத்தை பற்றி பேசுறீங்க. அந்த மக்களை சந்திக்க ராஜபக்சே ஏன் சந்தித்தீர்கள்? மக்களை ராஜபக்சேவை சந்தித்தது உங்களுடைய தலைவர் சந்தித்தார். அவ்வளவுதான். போற மாதிரி அம்பானி அதானியும் கூட்டிட்டு போய் இவருடைய முதலீட்டுக்காக ராஜபக்சேவை சந்திச்சு கை குலுக்கிட்டு வந்து இங்க வந்து சுப்பிரமணிய சாமி ராஜபக்சேவை சந்திப்பதற்கும் திருமாவளவன் மற்றும் NSV சித்தன் காங்கிரஸ் டெலிகேஷன் பார்லிமெண்டரி டெலிகேஷன் போய் ராஜபக்சேவை சந்தித்ததுக்கு வித்தியாசம் என்ன வித்தியாசம் இருக்கு? அங்க இருக்கிற தமிழர்கள் எந்த நிலைமையில இருக்கிறார்கள் என்பதை அறிவதற்காக சென்ற தூதுக்குழு அந்த நாட்டினுடைய அதிபரை போய் பார்த்தது. நீங்க ராஜபக்சேவை முட்டு கொடுக்கிற வேலையை தான் சுப்பிரமணிய சொல்றேன். இரண்டாவது ராஜபக்சே நீங்க தானே முட்டு கொடுத்தீங்க. நாங்க வந்து ராஜபக்சேவை வந்து அணுகிய முறை வேறு. ஆனா இவர்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைப்பாடுகளை பார்க்கிறப்போ அவர் வெற்றி பெற வாழ்த்துகிறார். அடுத்து பதவியேற்பு விழாவில் சிவப்பு கம்பள வரவேற்பு அவர் பார்த்து மகிழ்கிற இடத்துல இவர் பதவியேற்கணும்னு நினைக்கிறார். இப்படி எல்லாம் நாங்கள் நினைத்ததில்லை. ஏன்னா அந்த தமிழர்களை உரிமைகளை ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். பகவத்கீதை இனம் சம்பந்தப்பட்டமா இதெல்லாம் பேசுறாரு, ஒரு புத்தகம்ங்கிறாரு. வால்மீகி யாரு? வேத வியாசர் யாரு? மீனவ குலத்துல பிறந்தவர் தான் அதை எழுதினவர் மகாபாரதத்தை. நீங்க என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்களா? நீங்க இல்ல சொல்றேன், அதுல இருந்தானே வருது இது, அதுல இருந்தானே வருது இது, மகாபாரதத்துல இருந்தா அது வருது. நீங்க பகவத்கீதையை பத்தி பேசுறீங்க, உடனே பைபிளை வந்து நேஷனல் வந்து ஹோலி புக்கா வைக்கணும்னு நினைக்கிறாங்க, புனித நூலா அறிவிக்கணும். எங்கெல்லாம் கிறிஸ்துவ நாடுகள் இருக்கிறதோ அங்க ஹோலி பைபிள் பைபிள் தான் அங்க ஹோலி புக். தப்பு இல்லையா? இல்ல எங்கெல்லாம் அதெல்லாம் கிறிஸ்தவ நாடுகள் சொல்றாங்க. இல்ல இல்ல ஒரு நாடு வந்து ஒரு நிமிஷம் அதாவது குர்ஆன் ஹோலி புக்கா இருக்கிறது இஸ்லாமிக் ஸ்டேட்ல, இஸ்லாமிக் ரிபப்ளிக் இருக்கிறதுல இருக்கு. அது வந்து அதிகாரப்பூர்வமாக இஸ்லாம் நாடுன்னு அறிவிக்கிறாங்க. இன்னொன்று கிறிஸ்தவ நாடுகள் அதிகாரப்பூர்வமா சொல்றப்ப எங்களுடைய ஹோலி புக் இதுன்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. ஆனால் இந்தியாவோ அல்லது நீ நேபாள் வந்து இந்து நாடுன்னு சொன்ன நேபாளில் இன்னைக்கு செக்யூலர் கண்ட்ரியா அவங்க அறிவிச்சிட்டாங்க. ஒரே இந்து நாடுன்றது இல்லைன்னு ஆயிடுச்சு.
இப்ப பகவத்கீதையை எதிர்க்கிறவர்கள் இந்து மதத்திலே நிறைய அமைப்புகள் இருக்காங்க. காங்கிரஸ் ஏற்கல, கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏற்கல, பல்வேறு அமைப்புகள் ஏற்கிறப்போ ஒரு நாட்டினுடைய ஹோலி புக்கா ஒரு குறிப்பிட்ட சிலருடைய நம்பிக்கைக்குரியதை மட்டும் எப்படி வைப்பீங்க? தவறுங்கிறேன். கீதா உபதேசம் செய்யும் பொழுது அங்க இஸ்லாமும் இல்ல, கிறிஸ்துவும் இல்ல. அப்ப இருந்ததுன்னா இதுக்கு எதிரான பிரச்சாரம்னு சொல்லலாம். அப்ப உங்க மதமே அப்ப தோன்றலைங்க உலகத்திலேயே. இன்றைக்கு நீங்க எப்படி அது மதத்துக்கு எதிரானது? இஸ்லாமிய கிறிஸ்துவ மதத்துக்கு எதிரானது எப்படி சொல்ல முடியும்? இன்றைக்கு 125 பேர், 25 கோடி பேர் இருக்கக்கூடிய இந்திய மக்கள் தொகை இருக்கிற நாட்டுல 25-30 கோடி பேர் இந்து மதத்துக்கு வெளியே இருக்கிற கிறிஸ்தவர்களாகவோ, முஸ்லிம்களாகவோ, ஜெயினர்களாகவோ, சௌராஷ்டிர மதத்தை சேர்ந்தவர்களாகவோ இருக்கிற ஒரு மத நாட்டுல 30 கோடி பேர் ஏற்காத ஒன்றை நீங்க எப்படி இந்தியாவுடைய கலாச்சாரத்தை பார்க்கணுங்கிற நான். தமிழகத்தினுடைய எம்பளம் என்னது? ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம். இது வந்து ஒரு வாய்மையே வெல்லும் சொல்றோம். என்னது வாய்மையே வெல்லும்ங்கிற சமஸ்கிருத வார்த்தை. இன்னொன்னு சொல்றேன் இருங்க சார். இந்த நாட்டினுடைய ஒரு நிமிஷம். இந்த நாட்டினுடைய எல்லாருக்கும் பொதுவான இங்க பாருங்க, இந்த நாட்டினுடைய அதாவது இது வந்து இதிகாசங்கள் பொறுத்து ராமாயணமும் மகாபாரதம் இதிகாசங்கள். இதிகாசம்னா என்ன சார்? இதிகாசம்னா இப்படி நடந்தது அப்படிதான் அதுக்கு அர்த்தம். அதுக்கு அதனால அப்படி நடந்தது. இந்த இந்தியாவில ராமாயணம், மகாபாரதம், இந்த பகவத்கீதை இல்லாமல் இந்தியாவை எப்படி பார்க்க முடியும் உங்களால? இதனால கலாச்சார ரீதியாக, பாரம்பரிய ரீதியாக இந்தியா ராமரையும் உற்ற முடியாது, கிருஷ்ணர் இருக்க முடியாது. நரேந்திர மோடி விவாதத்திலே பங்கேற்க மறுப்பது, யாரும் எந்த விவாதத்திலையும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள மறுப்பது என்ன காரணம்னா, அவங்களுக்கு வந்து 2 முகங்கள் இருக்கு. நண்பர் சொன்ன மாதிரி, ஒன்று வந்து டெவலப்மெண்ட் ஒரு பக்கம் பேசுவார், இன்னொரு பக்கம் அவருடைய RSS இந்த மாதிரி சாத்வி போன்றவர்கள் எல்லாம் கம்யூனல் போலரைசேஷனுக்காக மத மாற்றத்தை பற்றி பேசுவது, மத மாற்றத்தை பற்றி கொஞ்சமாக இடன் அஜெண்டா என்று ஒன்று இருக்கிறது. பதுங்கு திட்டம் அவர்களுக்கு இருக்கிறது. அது RSS அவர்களை இயக்குகிறது. அவர்கள் நிச்சயமாக சொல்லுகிறேன், சோனியா காந்தி தான் மன்மோகன் சிங் ஆட்சியை இயக்குனாங்க. திரைமறைவுல ரிமோட் கண்ட்ரோல்ல சோனியா காந்தி பவர்ல இருந்தாங்க. எங்களுக்கு என்ன இடன் அஜெண்டா இருக்கு? இவங்கள மாதிரி இடன் அஜெண்டா எங்களுக்கு இருக்கா? நாங்கள் மதச்சார்பின்மை கொள்கை, எங்களுக்கு வந்து நாங்க எங்க கொள்கை எல்லாம் டிரான்ஸ்பரண்டா நாங்க செயல்பட்டவர்கள். எங்களுக்கு ஒன்றும் மன்மோகன் சிங்கும் சோனியா காந்திக்கும் ரகசிய திட்டங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி இயக்குவதாக சொல்லுவதெல்லாம் அபவாதம். ஒண்ணு, மன்மோகன் சிங் வந்து இன்னைக்கு பத்தி பேசினார். 5120 கூட்டங்கள்ல அவர் பேசினார். அவர் உரையை யாருமே திரும்பி கூட படிப்பதில்லை. என்ன இந்த நாட்டை வந்து ஒரு புதிய பொருளாதார கொள்கையை கொண்டு வந்து கிட்டத்தட்ட 9.7% வளர்ச்சி பாதையில் அடித்து சென்ற அந்த மகத்தான மனிதரை நீங்கள் இப்படியெல்லாம் விமர்சனம் செய்வீர்களா? நான் உங்களுக்கு சொல்றேன், 1000 நரேந்திர மோடிகள் வந்து ஒரு சேர வந்து நின்றாலும் டாக்டர் மன்மோகன் சிங்கினுடைய ஆற்றலுக்கும் திறமைக்கும் அவர் இந்த நாட்டில் ஏற்படுத்திய வளர்ச்சிக்கும் ஈடு கொடுக்கவே முடியாது. தயவு செய்து தொடர்ந்து பேசலாம், அவரை கொச்சைப்படுத்தாதீர்கள். இப்ப அமைச்சரவையில கூட்டு பொறுப்பு இருக்கிறது. ஒரு பிரதமர் தான் பதில் சொல்லணும்னு இல்லை, மற்ற அமைச்சர்களும் பதில் சொல்லலாம். அது எல்லோருக்கும் இருக்கிற கூட்டு பொறுப்பு அப்படின்னு சொல்லப்படுது. டெக்னிக்கலாக அது சரினாலும் இப்போ அதானி பிரச்சனை வருகிற போது இல்லை, அது எந்த சலுகையும் அவருக்கு காட்டப்படலன்னு நிதியமைச்சர் பதில் சொல்கிறார். சாத்வி பேசின பேச்சில், நிரஞ்சன் ஜோதி பேச்சுக்கு அது அன்அக்செப்டபிள், ஏற்க முடியாதது அப்படின்னு அவரும் சொல்கிறார், ஜெட்லியும் சொல்கிறார், வெங்கையா நாயுடுவும் கண்டிக்கிறாங்க. ஆனால் இவங்க கண்டிக்கிறதும் பல பிரச்சனைகளில் இவங்க கருத்தும் சொல்லாமல் இருக்கிறாங்க. குறிப்பாக ஹிந்து ராஷ்டிர சேனா புனேல ஒரு தொழில்நுட்ப பொறியாளர் ஒருவர் மோடியை விமர்சித்தார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுக்கு, அந்த குற்றச்சாட்டை எதிர்கொண்ட ஒருவர் மீது தாக்குதல் நடக்கிறது. அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் தாக்குறாங்க. பிறகு அவர் இறக்கிறார். இதற்காக அருணாராயிலிருந்து நிறைய சோசியல் ஆக்டிவிஸ்ட்லாம் வந்து கடிதம் எழுதியிருந்தாங்க. ஏன் மௌனமாக இருக்கீங்க, இதை நீங்கள் வெளிப்படையாக கண்டிங்கன்னு மோடியை கேட்குறாங்க. அமைச்சர்கள் கண்டிக்கிறதுக்கும், மற்ற அமைச்சர்கள், நிதி அமைச்சராக இருக்கிறவரோ அல்லது இன்னொரு அமைச்சரோ கண்டிக்கிறதுக்கும் மோடி கண்டிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? நிச்சயமாக இருக்குது. முதல்ல வந்து இந்த தலைப்போட திசை மாறி போன விஷயத்துக்கே நான் பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. முதல்ல நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்கு, வேறு மதத்துக்கு எதிரான கருத்துக்களை யார் யாரெல்லாம் சொல்கிறா, சர்ச்சைக்குரிய விஷயங்கள் யார் யாரெல்லாம் பேசுகிறா, அந்த பார்வையிலேயே அதெல்லாம் யார் யார் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த பார்வையிலேயே பார்த்து அரசியல் பண்ணுறவங்க சகோதரர் மாதிரி கட்சியில் உள்ளவங்க இருக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி சர்ச்சைக்குரிய விஷயங்கள் எந்த சமுதாயத்தையாவது, என்னுடைய இஸ்லாம் சமுதாயத்தையும் சேர்த்து எந்த சமுதாயத்தையாவது பாதிக்கக்கூடிய விஷயத்தை மோடிஜி வாயிலிருந்து ஒரு கருத்தாவது எப்பயாவது வந்திருக்குதா? மோடி பேச அந்த மாதிரி கருத்துக்களை வரவேற்கிற மாதிரியோ ஊக்குவிக்கிற மாதிரியோ அவருடைய ஒரே ஒரு செயல்பாடாவது பேச்சாவது நீங்க முன்னாடி சொன்னதான் கேட்கணும். அதாவது டெல்லியில தேர்தல் நெருங்குற நேரத்தில்
ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் தாக்கப்படுகிறது, சேதப்படுத்தப்படுகிறது. அங்கங்கே கலவரங்கள் வருகிறது. சின்ன உத்தரப்பிரதேசத்தில் சிறிய சிறிய கலவரங்கள் வருது. இப்போது இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் சொல்கிறீங்க அவர் ஆதரிச்சாரா, அவர் எந்த இடத்துலையும் அவர் வாய் திறந்து எதுவும் கடுமையாக பேசினாரான்? மோடி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து குடிமக்களையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருப்பவர். குஜராத் கலவரம் நடந்தபோது கூட அந்த பொறுப்பில் இருந்த பிரதமர் வாஜ்பாய் சொன்னார், ராஜ தர்மம்னு ஒன்று இருக்கு, எல்லா குடிமக்களையும் காப்பாற்றணும்னு சொன்னார். இந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் நீங்கள் இப்போ சொல்கிறீங்க அவர் வாய் திறந்து எதுவும் சொன்னாரா என்று. மௌனமாக இருப்பது, மௌனம் பல பொருட்களை தரும் அப்படின்னா மௌனம் சம்மதம் எடுத்துக்கிறதா, டிசப்ரூவல் எடுத்துக்கிறதா? இல்லை, மௌனம் அவருக்கு ஏற்பட்டிருக்க இது மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் ஏற்பட்டிருக்க வலியை கூட வெளியே காமிக்குது. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணாதீங்கன்னு எம்பிக்களை கூப்பிட்டு கூட்டம் போட்டு சொல்லியிருக்காங்க. சர்ச்சைக்குரிய விஷயங்களை பேசி வளர்ச்சி திட்டங்களுக்கு யாருமே தடையாக இருக்காதீங்க. சர்ச்சைக்குரிய விஷயங்கள் நம்ம நாட்டில் ஒரு விஷயம் நாம பேசக்கூடாதுங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தவறான விஷயங்கள், சர்ச்சைக்குரிய விஷயங்கள் ஏதாவது இருக்கா, யார் யார் பேசுறாங்க அப்படின்னு பார்த்தே அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வருது. ஆனா அந்த மாதிரி விஷயங்களை தாண்டி எல்லா சமுதாயத்தையும் அவர் அரவணைச்ச எல்லாருடைய வளர்ச்சியும் சேர்த்து கவனம் செலுத்துற ஒரு பிரதமரா நம்பிக்கையோட இஸ்லாமிய சமுதாயம் இன்னைக்கு பாக்குது. அதை காப்பாற்றுவாருங்க. நாங்க எங்களை மாதிரி இஸ்லாமியர்களும் நம்புறோம். 283 உறுப்பினர்களை கொண்ட பாஜகவில் ஒரு இஸ்லாமியர் இல்லை. 10 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார், ஒரு இஸ்லாமியர் அமைச்சராக இல்லை. ஆக அந்த கோத்ரா ரயில் எரிப்புக்கு பிறகு ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள். அவசியம் இல்லைன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து இஸ்லாமியர்கள் எல்லாரும் சேர்ந்து இஸ்லாமியர் நம்பிக்கையோட அவருக்குரிய விஷயங்களை செய்வாங்கன்னு நம்பணும். எல்லா சமூகத்துக்கும் அவங்களுக்குரிய பிரதிநிதித்துவம் வேணும்ன்ற கோரிக்கை தவறுன்னு சொல்லுவீங்களா? வெற்றி பெறலைங்கிறது வேற விஷயம். இந்துக்கள் கூட தான் தோத்து விட்டாங்க. அப்ப ஏன் தோத்தீங்கன்னா, தோத்துட்டோம், தமிழ்நாட்டுல நின்னும் தோத்துட்டோம், இந்துக்களுக்கு சீட்டு கொடுத்தோம். முஸ்லிம்கள் இல்லங்க, இல்ல இவ்வளவு பெரிய கட்சியில நீங்க நிறுத்துனது இரண்டு முஸ்லிம்கள். நீங்க பிராக்டிகலா இருங்க. இந்தியாவிலே 85% உத்தரப்பிரதேசத்துல அதிகமான எண்ணிக்கையில முஸ்லிம்கள் இருக்கிற குணா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்தியாவிலே 85% இந்துக்கள். நான் கேக்குறேன், இன்னைக்கு பிஜேபி ஜெயிச்சிருக்கிற நிலையில சீட்ல எத்தனை இல்ல ராகவன், இன்றைய இந்திய வரலாறிலேயே இல்லாத அளவுக்கு முஸ்லிம்களுடைய பிரதிநிதித்துவம் என்பது நாடாளுமன்றத்தில் குறைந்திருக்கிறது. யார் காரணம்? மக்கள் ஓட்டு போட்டாங்க. பிஜேபி நிறுத்தல. நான் ஒன்னு கேக்குறேன், பிஜேபி தான் ஓட்டு போட்டுருக்காங்க. பிஜேபி உரிய எண்ணிக்கையில அவங்களுக்கு எம்பி பதவி தரல. நீங்க முதல் முறையா ஒரு கொஞ்சம் பேச அலோ பண்ணுங்க. நஜ்மா ஹெப்துல்லாவை நீங்க அமைச்சராக்கும் போது கூட ராஜ்யசபால இருக்கிற ஒருத்தர் தான். இப்ப நான் கேக்குறேன், 543 இடங்கள்ல காங்கிரஸ் இந்தியாவிலே இஸ்லாமியர்கள் குறைந்தபட்சம் 12 இருந்து 15% இருக்கிறாங்கன்னு சொன்னா அத்தனை சதவிகிதம் இவர்கள் கொடுத்தார்களா சீட்டு? ஏங்க நீங்க வந்துங்க ஒவ்வொரு இடத்துல சார், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். இதற்காக கொடுக்க கூட நீங்க சலையான ஒரு முனிசிபாலிட்டி, ஒரு நிமிஷம் சலையான ஒரு முனிசிபாலிட்டி குஜராத்ல, ஒரு நிமிஷம் பேசி முடிக்க சல்லையான ஒரு முனிசிபாலிட்டி குஜராத்ல இருக்கு. 90% முஸ்லிம்ஸ். அங்க 27 கவுன்சிலர் சீட் எல்லாம் பிஜேபி முஸ்லீம் தான் கொடுத்து ஜெயிச்சிட்டோம். இன்னொரு விஷயம் நீங்க கேட்டீங்க, அவரை கேட்டீங்க ஏன் வந்து ஜெட்லி ஆன்சர் பண்றாரு அதானி விஷயத்துல? அதானிக்கு ஜெட்லி ஆன்சர் பண்ணாம வேற யார் பண்ணுவாங்க? அவர்தான் நிதி அமைச்சர் மேலேயே குற்றச்சாட்டு. நிதி அமைச்சர் இல்ல இருங்க, பிசினஸ் டெலிகேஷன்ல ரிலையன்ஸ் அம்பானி தான் போறாங்க. சந்தேக வலையோ அல்லது விமர்சனம் வந்து ஜெட்லி மேல இல்ல சார். நிதி அமைச்சர் ஜெட்லி சொல்ற கருத்துல மாற்று கருத்துல ஜெட்லி சொல்லக்கூடாது இல்ல. இல்லங்க, கொடுத்தது ஸ்டேட் பேங்க்னு சொல்றீங்க, அங்க கொடுக்கவே இல்ல. எம்ஓ சைண்ட் மோடியோட நெருக்கம் காரணமாக பேங்கோட நடவடிக்கைகளை நிதி அமைச்சர் பதில் சொல்லாம வேற யார் சொல்லுவாங்க? பாராளுமன்ற நடவடிக்கைகளை பாராளுமன்ற உறுப்பினர் சொல்ல, பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பேசாம வேற யார் பேசுவாங்க? மோடியுடைய நான் சொல்றேன், ஆஸ்திரேலியாவில் நிலக்கரி சுரங்கத்திற்காக அந்த தொழிலுக்காக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 6200 கோடி ரூபாய் கடன் கொடுக்கிற ஒரு முடிவு எடுத்து அவருக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. அத அந்த பிசினஸ் டெலிகேஷன்ல நரேந்திர மோடியோடு சென்றவர் அந்த அதானிக்கு 10,000 கோடி அதானி போயிருக்கிறாரு, கூடவே அழைச்சும் போய் அந்த திட்டத்திற்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். இதுல வந்து விமர்சனம் வருகிறது, உங்களோட அழைத்து போனவருக்கு நீங்க சலுகை காட்டுறீங்க, குறிப்பிட்டது முதலாளிக்கு நீங்க சலுகை காட்டுறீங்கன்ற குற்றச்சாட்டு. அதுக்கு நரேந்திர மோடி பதில் சொல்லணும். நான் கேட்கிறேன், எதற்கு நீ குஜராத்ல தப்பிச்சிட்டீங்க? 10 ஆண்டு கால முதலமைச்சராக இருந்து இஸ்லாமியர் படுகொலைகள் இருந்து நீங்க வந்து உங்க மீது பிரச்சனை வராம பாதுகாப்பு மிகப்பெரிய சாமர்த்தியத்தோட நடந்துகிட்டீங்க. நான் இல்லைன்னு சொல்ல. அதற்கப்புறம் இந்த நாட்டின் பிரதமராக வந்து இருக்கிற அளவுக்கு
நீங்க இன்னைக்கு வந்து மக்களை வந்து ஏமாற்றி வாக்குகளை பெற்று இன்றைக்கு $1 பில்லியன் மக்களுடைய வாக்குகளை எவ்வளவு அவமானப்படுத்தி பேசுறீங்க. மக்களை வந்து ஜனநாயகத்தை கொச்சப்படுத்தாதீங்க. நீங்க அதானிக்கு கொடுத்த $1 பில்லியன் லோன் சாங்ஷனை நீங்க வந்து சந்தேகம் எழுப்புறீங்க, குறை சொல்றீங்க. அதை பத்தி ஏன் அவர் வாய் திறக்கலன்றீங்க. ஆனால் 2G ஊழல் நடந்த காலத்திலயோ, நிலக்கரி ஊழல் நடந்த காலத்திலயோ, மற்ற பிரச்சனைகள் நடந்து நாடாளுமன்றம் வாரக்கணக்கில் முடங்கி இருந்த போது கூட பிரதமர் மௌனம் காத்தார். இல்ல மன்மோகன் சிங் மௌனம் காத்தார். நடக்கல. ஒரு இடத்துல வந்து கோப்புகள் காணவில்லை என்று சொன்ன போது ஐ அம் நாட் தி கஸ்டோடியன் ஆஃப் தி ஃபைல்ஸ் என்று மிக அழகாக பதில் சொன்னவர். ஆமா, லட்சக்கணக்கான ஃபைலுக்கு அவர்தான் பாதுகாப்பு. பிரதமர் 2G ல கூட பேசினார். இந்தியாவில் இருக்கு, உலகத்தின் நெய்வேலியில் இருக்கு, எல்லா ஊர்லயும் கோல் இந்தியாவுடைய பேசாததனால தான் அவர் மேல மௌன மன்மோகன் அப்படின்ற பேர் வந்தது. நேரத்தில் அவர் பேசினார். அவர் வந்து இயல்பாகவே பேசுகிற தன்மை உள்ளவர் இல்ல. ஆனா இவர் அப்படி இல்ல. நரேந்திர மோடி பொதுக்கூட்டங்களிலே அவர் முழங்குகிற முழக்கம் அதெல்லாம் நாங்க எல்லாரும் பார்த்திருக்காங்க. அப்படி முழங்குகிற அந்த மாவீரர் நாடாளுமன்றத்தில் ஏன் முழங்க மறுக்கிறார் என்பதுதான் கேள்வி. ஷானவாஸ், மற்ற பிரதமர்கள் மக்களோடு பின்னி பிணைந்ததை விட நரேந்திர மோடி பின்னி பிணைவதற்கு எடுக்கிற முயற்சிகள் அதிகம். நரேந்திர மோடி வந்து ட்விட்டரை அதிகமா பயன்படுத்துற ஒரு பிரைம் மினிஸ்டர். அவருக்கு அதிகப்படியான ஃபாலோயர்ஸ் இருக்காங்க உலக அளவில் எடுத்துக்கிட்டாலே. தினந்தோறும் மணிக்கு ஒரு மெசேஜ் எல்லாம் போடுறார். ஒவ்வொரு பண்டிகைக்கு வாழ்த்து சொல்றார். டெலிகேட்ஸ் பார்த்த அந்த டெவலப்மெண்ட் பத்தி கருத்து சொல்றார். ட்விட்டர்ல சொல்லியிருக்காரு. ரஷ்ய அதிபருக்கு ரஷ்ய மொழியில வரவேற்பு தெரிவிச்சார். இப்போ அந்த மாதிரி மக்களோடு தனக்கு தன் மௌனமாக இருக்கிறார்னு சொல்ல முடியாத அளவிற்கு தான் என்ன நினைக்கிறார் அப்படின்றத அதுல சொல்றார். ட்விட்டர்ல கருத்தா சொல்றார். வானொலியின் மூலமாக மற்ற பிரதமர்கள் எப்போதோ ஒரு முறை பேசின காலம் போய் இப்போ வாரந்தோறும் பேசுறார். இப்படிப்பட்ட ஒருவர் நீங்க வந்து பேசவே இல்லை, மௌனம் காக்கிறார் அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? தங்களுடைய கருத்தை தொடர்ந்து வெளிப்படுத்தித்தானே இருக்கிறார். நான் அதுதான் சொல்றேன். அவர் வந்து பேசவே இல்லைன்னு நம்ம பொதுப்படையா சொல்ல வரல. எதுல பேசலைங்கிறத நம்ம சொல்ல வர்றோம். இன்றைக்கு வந்து இந்த நாட்டு மக்களை மிக மோசமாக பாதிக்கிற விலையேற்றம் இருக்கிறது. அதுல வந்து அவருடைய கருத்துன்னு அவர் ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? சொன்னதே இல்லை. விலையேற்றம் குறித்து, அதை கட்டுப்படுத்துவது குறித்து எந்த கொள்கை முடிவையும் அவர் அறிவித்ததாகவோ பேசியதாகவோ தெரியல. நடவடிக்கை எடுத்து செயல்படுத்துறது முக்கியமா, கருத்து சொல்ல வேண்டியது முக்கியமா? அதுதான் கருத்து தானே செயலா மாறும். அவருக்கு எந்த செயல்பாட்டை நம்ம பார்க்க முடியல. ஏன்னா கருத்தே இல்ல. கருத்து இருந்தா தான் செயலா மாறும். நீங்க அப்ப மன்மோகன் சிங் மேல எந்த விமர்சனத்தை எப்படி வச்சாங்க? அப்போ மன்மோகன் சிங் மேல இவர்கள் விமர்சனம் வைத்த போதெல்லாம் அவர்கள் சொன்னது அவர் பேசாத பிரதமர் சொன்னாங்க. அப்ப ஏன் எதுல பேசல? இந்த மாதிரி விஷயங்கள் பேசாம மௌனமா இருந்தார் என்பதுதான் அவர் மீதான குற்றச்சாட்டு. அப்ப அதுதானே இன்னைக்கு இவர் மேலே நம்ம வைக்க முடியுது. அப்போ நான் என்ன கேட்கிறேன், இவர் நிறைய சொன்னார். இப்ப அதெல்லாம் இப்போ ஒவ்வொன்றையும் மறுத்துட்டு இருக்க முடியாது. அதாவது இன்றைக்கு முழுக்க ஒரு மத ஆதிக்கம்னு கூட சொல்ல மாட்டேன், ஒரு இன ஆதிக்கத்தை, குறிப்பிட்ட ஒரு இன ஆதிக்கத்தை வெளிப்படையா செய்யக்கூடிய அரசாக மோடி அரசு இருக்கிறது. மக்களுக்கான எந்த திட்டத்தையும் அவர்கள் தருவதாக இல்லை, மக்களுக்காக பேசுவதாக இல்லை. மன்மோகன் சிங்க்கும் மோடிக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. அவங்க சொல்றது உண்மைதான். அவர் இவர் இல்லை அப்படின்னு சொல்றது உண்மைதான். வேறுபாடு என்ன வேறுபாடுனா, மன்மோகன் சிங் வந்து வெளிநாட்டுக்கு போனால் வந்து கூட வந்து கார்பரேட்டுகள் போவாங்க. ஆனா இவரை கார்பரேட்டுகள் தான் அழைச்சிட்டு போறாங்க. அதுதான் ரெண்டு பேருக்கும் உள்ள வேறுபாடு. மன்மோகன் சிங் நிச்சயமா நீங்க இப்ப பார்த்தா தெரியும். அதாவது பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட்ஜெட்ல தான் ரயில் கட்டணத்தை சாதாரணமா சொன்னாங்க. நான் முடிச்சிடறேன், நீங்க பேசுங்க, நான் குறிக்கிடவே இல்லை, நான் முடிச்சிடறேன். ரயில்வே பட்ஜெட்ல கட்டண உயர்வை அறிவித்தது மன்மோகன் சிங் அரசு. மன்மோகனுக்கு மோடிக்கு என்ன வித்தியாசம்னா, பட்ஜெட் ஒரு பக்கம், அது எப்போதான் வரும், அதற்கு முன்னாலேயே கட்டண உயர்வை அமுல்படுத்தி காட்டினார்கள். ஒவ்வொரு செயல்பாட்டை நீங்க பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் அரசுக்கும் மோடி அரசுக்கு நிறைய வேறுபாடு இருக்கும். அது முழுக்க மக்கள் விரோத செயல்பாடு. மன்மோகன் சிங் அரசு மக்கள் விரோத செயல்பாட்டை செய்வதற்கு 10 ஆண்டுகள் அவகாசம் எடுத்துக்கொண்டார்கள் என்றால், மோடிக்கு 10 ஆண்டுகள் 10 மாதம் கூட தேவையில்லை, 6 மாதத்திலே செய்ய முடியாது இல்லைங்கிறத நிரூபிச்சிட்டு இருக்காரு அவ்வளவு ஃபாஸ்டா. அதாவது பன்னாட்டு கம்பெனிகள் இந்திய நாட்டை வேட்டையாடுவதற்கு எப்படியெல்லாம் கதவு திறந்து முடியுமோ அதெல்லாம் செய்துட்டு இருக்காரு. இதுக்கு அநேகமா நம்முடைய சகோதரர் அவுட் ஆஃப் இந்தியாவா இருந்தாரான்னு தெரியல, இப்பதான் வந்திருப்பாரு. பணவீக்கம் நேற்றைக்கு கூட குறைந்திருக்கிறது என்று பத்திரிகையில வந்திருக்கிறது. பெட்ரோல் டீசல் விலை குறைந்திருக்கிறது. இதெல்லாம் ஒரு பார்க்கல போல இருக்கு. நான் என்ன சொல்றேன், நீங்க அதாவது பிரதமரை ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு, ஒரு நிமிஷம், பிரதமரை மிக கடுமையாக பேசுகிறார். அவர் கூட்டிட்டு போறதே தொழிலதிபர்கள் என்று சொல்றாரு. இது போல நாங்க பல விஷயம் சொல்லி இருக்கிறீங்க. நீங்க அமெரிக்க ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதினவர் தானே உங்க தலைவர். இவருக்கு விசா கொடுக்க கூடாதுன்னு இங்க இந்தியாவில் இருக்கிற 60 பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்களும் ஒருத்தர், உங்களுடைய தொல் திருமாவளவன் அவருக்கு விசா கொடுக்க கூடாது குஜராத் முதலமைச்சர் ஜனநாயக விரோதமாக எழுதினீங்க. இன்றைக்கு மக்கள் உங்களுக்கு தான் பாடம் கற்பிக்கிறாங்க, வச்சுக்கோங்க. இன்னைக்கு அதே அமெரிக்காவில் சிகப்பு கம்பளத்தோட போயிட்டு உங்களுடைய எண்ணத்தை மக்களால் நிராகரிக்கப்பட்ட இயக்கம்
இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் அதை புரிஞ்சுக்கணும். அமெரிக்கா இழுத்த இழுப்புக்கெல்லாம் கூட போனா ஏன் விசா தர மாட்டான்? அவன் வந்து இந்த இந்தியா என்பது 125 கோடி மக்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய சந்தை. அந்த சந்தையில் ஊடுருவதற்கு அமெரிக்கா உலக வங்கி அனுப்பி எல்லா வகையிலும் வேவு பார்க்கிறது. நீங்க அவங்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிச்சா அவங்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிப்பாங்க. இது தமிழ்நாட்டு தென் தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கிற முல்லை பெரியாறு பிரச்சனையில இப்ப சுற்றுச்சூழல் அந்த இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஆய்வு செய்வதற்கு ஜவேட்கார் மூலமாக இன்றைக்கு அந்த மத்திய அமைச்சர் இன்றைக்கு அனுமதி கொடுத்திருக்கார். ஏற்கனவே முல்லை பெரியாறு நீதிமன்றத்தின் மூலமாக நாம் பெற்ற தீர்ப்புக்கு புதிய அணை கட்டுவதற்கு சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுமா என்று ஆய்வு செய்கிற அனுமதியை மத்திய அரசு கொடுத்திருப்பதாக இன்றைக்கு செய்தி வருது. இது மட்டுமல்ல, மத்திய பல்கலைக்கழகங்களில் கிட்டத்தட்ட 40% இடங்கள் வந்து காலியாக இருக்கிறது. திருவாரூர் இருக்கிற பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா 181 இடங்கள். நான் என்ன சொல்றேன், பல அரசு நிர்வாகம் செயல்படல, பல முடிவுகள் எடுக்கல. பெட்ரோல் டீசல்ல 40% விலை வந்து சர்வதேச சந்தையில் குறைந்து இன்றைக்கு நம்ம கன்சியூமருக்கு அந்த பலன்கள்லாம் வரல. கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து 30 ரூபா 40 ரூபாயில டீசல் பெட்ரோல் விலை குறைய வேண்டியது குறைக்கல. அதை இவங்க வந்து கலால் வரி மூலமாக பிஸ்கல் டெபிசிட்டை சரி செய்யறாங்க. இப்படி எல்லாம் பொருளாதார ரீதியாக பல மந்தமான ட்ரேட் டெபிசிட் அதிகமா இருக்கு, வர்த்தக பற்றாக்குறை அதிகமா இருக்கு. 20 லட்சம் கோடி ரூபாய் மே மாதம் 2014 அந்நிய செலாவணி கையிருப்பை மன்மோகன் சிங் அரசு இந்த புதிய அரசுக்கு சீதனமாக வைத்து விட்டு போயிருக்கிறார். இதெல்லாம் மறுக்க முடியாது, புள்ளி விவரங்கள் இருக்குது. இன்னைக்கு நிலைமை என்னன்னா, கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் இந்த அரசை அச்சுறுத்துகிற வகையில இந்த கோல்டு இம்போர்ட்ல சரியான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால இன்னைக்கு நடப்பு கணக்கு பற்றாக்குறை அதிகரித்திருக்கு. பல விஷயங்களை கவனிக்காம இவர் வந்து உண்மையிலேயே வந்து ஜனநாயக உணர்வே இல்லாத ஒரு பிரதமரை இந்த நாடு பெற்றிருக்கிறது என்று மிகுந்த வேதனை அடைகிறோம். ஏன்னா நாடாளுமன்ற ஜனநாயகத்தை சந்திக்காத மன்மோகன் சிங் பிரதமர் சொல்வார்கள். ஒவ்வொரு செங்கலாக கட்டி எழுப்பப்பட்ட ஜவஹர்லால் நேரு கட்டி எழுப்பிய அந்த ஜனநாயக மாளிகை வந்து இன்றைக்கு இது போன்ற பிரதமர் வந்து அந்த மாளிகையை செழுமைப்படுத்தாமல் இருக்கிறாரே என்கிற வருத்தம், கண்டனம் இன்றைக்கு மக்களிடையே எழுந்து வருது. தொடர்ந்து பேசலாம். முக்கிய பிரச்சனைகளில் பிரதமர் மௌனம் காப்பது சரியா, ராஜதந்திரமா, நடுவலா என்ற கேள்வியை நேயர்கள் முன்னால் வைத்திருந்தோம். சரி என்று 7% நேயர்களும், ராஜதந்திரம் என்று 23% நேயர்களும், நழுவல் என்று 70% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு சதகத்துல்லா, நீங்க வந்து ஒரு ராஜதந்திரம் தான், இந்த மௌனத்துக்கு பல பொருள்கள் இருக்குன்னு சொன்னீங்க. ஆனால் அது அப்படியானதாக இல்லைன்றது மாதிரி தான் நேயர்களுடைய கருத்து இருக்கு. இது நழுவல்ன்றாங்க. இப்போ அடிப்படையில் நமக்கு எழக்கூடிய கேள்வி, மன்மோகன் சிங் மௌனமாக இருந்தார், அவர் அதிகாரமற்ற பிரதமர், அதிகாரமெல்லாம் சோனியாவிடம் இருந்தது, அதனால் மௌனமாக இருந்தார்னு சொன்னாங்க. இப்போ இவர் மௌனமாக இருப்பதற்கு என்ன காரணம்? இவருடைய மௌனம் ராஜதந்திரம் தான் என்பதற்கு காலம் பதில் சொல்லும். இவருடைய மௌனத்தை வேறு விதமாக பார்ப்பது முதலில் தவறு. அவருடைய மௌனம் வந்து செயல்பாட்டுக்கான முதல் படி. இல்லை, அவரை மீறி சில சக்திகள் செயல்படுகின்றன அப்படின்னு சொல்லலாமா? இல்லை, அந்த அவரை மீறிய சக்தியும் ஒன்றும் இல்லை. இன்னும் சொல்ல போனாக்கா மன்மோகன் சிங் பிரதமர் மன்மோகன் சிங்காக இருந்தப்போ அவருக்கு சக்தியே இல்லாமல் அவருக்குடைய சக்தியில் பூராமே வெளியிலிருந்து வந்தது. ஆனால் நரேந்திர மோடிஜி பிரதமரானதுக்கப்புறம் அவரை தாண்டி ஒரு சக்தி உள்ளே வந்து சேர்ந்து அவரை இயக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை யாருக்குமே வரல. அவருக்கு எல்லா விதமான சக்திகளும் இருக்குது. அண்ணன் குறிப்பிட்ட மாதிரி, சகோதரர் குறிப்பிட்ட மாதிரி சங் பரிவார் அமைப்புகள், அது மாதிரி மற்ற விஷயங்கள் தான் அவரை இயக்கணும்னு சொல்கிற கருத்தே தவறானது. எல்லா விஷயங்களையும் இயக்கும் திறமை கொண்ட பிரதமரை, வலிமையான பிரதமரை நாம் அடைந்திருக்கின்றோம். அதனால் நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டிய தேவையான நேரத்தில் பேசவும், மௌனத்தை தர வேண்டிய நேரத்தில் மௌனத்தை தந்தும், நாட்டு வளர்ச்சிக்கு எது தேவையோ அதை செய்யணுங்கிற தெளிவான நிலைப்பாட்டில் உள்ள பிரதமர். பேசுகிற போது இதே தேர்தல் பிரச்சார மேடையில் அதிகமாக பேசும்போது இவ்வளோ பேசுகிறாரு, செயல்பட மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அந்த இவங்களுடைய பேச்சை வாக்காளர்கள் நிராகரிச்சாங்க, அதனால வெற்றியை கொடுத்தாங்க. அவர் பேச்சு தவறுன்னு இல்லைங்க, ஒரே ஒரு அது உண்மை, நிச்சயமா அவருடைய பேச்சு தவறானது உண்மை. அது இல்லைங்க, அந்த வெற்றி பெற்றது உண்மை இல்லை. வாக்காளர்கள் வந்து அந்த பேச்சு சரியானதுங்கிற அப்ப தீர்ப்பு கொடுத்தாங்க. இப்ப இருக்கிற மௌனத்திற்கும் இது சரியானது தீர்ப்பு விரைவில் கிடைக்கும். இல்லை, பாஜகவுக்கு 283 உறுப்பினர் இருக்காங்க, அதிக பெரும்பான்மை உள்ள. இதுவரைக்கும் சுதந்திர இந்தியாவில் பாஜக இந்த எண்ணிக்கையை பெற்றதில்லை. மிகப்பெரிய வெற்றி, மக்கள் ஆதரிச்சிருக்காங்க, இன்னைக்கு பதவிக்கு வந்து. அதே போல் 333 மொத்தமாக இருக்குது அந்த அரசுக்கு ஆதரவு. இவ்வளவு வலிமையான மெஜாரிட்டி பெரும்பான்மை இருக்கிற அந்த சபையில் பேச தயங்குவது ஏன்? கருத்து மோதல்களுக்கு அவர் ஏன் தயாராக இல்லை?
விமர்சன கணைகளை எதிர்கொள்ள ஏன் தயாராக இல்லை? இன்னைக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா டயார்கின்னு சொல்லுவாங்க, இரட்டை ஆட்சி. ஒன்று ஆட்சியில் மோடியினுடைய ஆதிக்கம், கட்சியில் அமித்ஷாவினுடைய ஆதிக்கம். இந்த 2 பேரும் இணைந்து ஒரு ரகசிய பதுங்கு திட்டத்தை RSS ஆதரவோடு இந்த நாட்டிலே அவர்கள் செயல்படுத்துகிறார்கள். நாமெல்லாம் ரொம்ப ஏமாளிகளாக இன்றைக்கு இது ஆதிக்கம்னு சொல்லக்கூடாது. இது வந்து ஒரு பொம்மலாட்ட ஆட்சி. மோடியோட ஆதிக்கம் இல்ல, மோடியோட வலிமைன்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டிலேயும் மத்திய அரசிலும் ஒரு பொம்மலாட்ட நடக்குது. அது போல பின்னாலே ஒரு விஷயம் புரிந்து கொண்டிருக்கிறார்களே தவிர இதனுடைய விளைவுகள் இப்படிதான் இருக்கும். கடந்த 10 ஆண்டுகள் அதுதான். சரி கேளுங்க. அதாவதுங்க 10 ஆண்டு காலத்துல இது போன்ற ஒரு பிரதம மந்திரி ஃபுல் பவரோட பார்த்ததே கிடையாது. அதனால அந்த ஆச்சரியம் மரியாதைக்குரிய திரு கோபண்ணா அவர்கள் இருக்கிறது இதுதான். பிரைம் மினிஸ்டர் அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில், பிரைம் மினிஸ்டர் கட்டுப்பாட்டில் இருக்கிறதும் கட்சி அதனுடைய தலைவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்னங்க தவறு? எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்க கட்சியில அதெல்லாம் நடக்கல, எல்லாரும் தலைவர் தமிழ்நாட்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால இதெல்லாம் உங்களுக்கு புதுசா இருக்கும், எங்களுக்கு அது புதுசு இல்ல. அதனால எங்களுக்கு நாங்க கட்சி தலைவர் அமித்ஷா உண்மையிலேயே கட்சியோட கண்ட்ரோல்ல இருக்குது. அங்கே இந்த நாட்டுடைய ஆட்சி பிரதமரிடம் இருக்கிறது, கட்டுப்பாடோடு இருக்கிறது, ஒன்றும் தவறு கிடையாது. தலைப்பு வரலாம். அதே தான் ராகுல் காந்தி கூட வேற சொற்கள்ல சொன்னார். எங்கு பார்த்தாலும் மோடியே நிறைந்திருக்கிறார், ஒருவர் குரல் மட்டுமே ஒலிக்கிறது இந்த ஆட்சியில் அப்படின்னு கருத்து சொன்னார். அது சர்வ அதிகாரமும் அவர்கிட்ட குவிஞ்சிருக்கின்ற ஒரு விமர்சனமாகவும் அது பார்க்கலாம். அது சர்வாதிகாரம்னு அவர் துணியில அவர் சொன்னார். பட் இல்ல அவர் பவர்ஃபுல் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அவர் பார்த்தது இல்ல. உண்மையிலேயே பிரதமருக்கு இவ்வளவு பவர் இருக்குன்னு அவங்க யார்ட்டையும் காட்டினதும் இல்ல. மன்மோகன் சிங் காட்டினதுல காட்ட விட்டதும் இல்ல. பிரதமர் அப்படி செயல்பட்டதும் இல்ல, செயல்பட விட்டதும் இல்ல, செயல்பட்ட விட்டதும் இல்ல. இயக்குகிறவராக சோனியா காந்தி இருக்கான்றீங்க, அப்புறம் பிரதமர் பதவியை பார்த்தது இல்லைன்னு சொன்னா பிரதமருக்கு அவ்வளவு அதிகாரம் கொடுத்ததும் இல்ல. இவ்வளவு வலிமையான பிரதமர் திரு ராகவன் நீங்க இவ்வளவு ஒரு வலிமையான பிரதமர் ஒரு புதுமைகளை கையாள்றார், ட்விட்டரை கையாள்றார், வானொலியில பேசுறார், பொதுக்கூட்டங்கள் பேசுறார். ஆனா ஏன் நாடாளுமன்றத்துல கேள்வி கேட்கக்கூடியவங்க, எதிர்க்கட்சி நேருக்கு நேர் கேள்வி கேட்கிற இடத்துல அந்த கேள்விகளை எதிர்கொள்ள தயங்குறார்? ஏன் ஊடகங்களை 6 மாதம் கழித்தும் கூட இன்றைக்கு வரையிலும் ஒரு முறை கூட ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கல? ஒன்று கேட்கிறேன், தப்பா நினைக்காதீங்க. இப்போ தமிழக சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழே ஜெயலலிதா அவர்கள் பேசுகிறார். அவருடைய மத்திய அந்த அமைச்சரெல்லாம் பேச விடல, அவங்களே பதில் சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களே திட்டங்கள்லாம் அறிவிக்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒர்க்கிங் ஸ்டைல் இருக்குங்க. நீங்க பிரதமருக்கு எந்த கேள்வி, நான் கேட்கிறேன், பிரதமருக்கு எந்த கேள்வி அட்ரஸ் பண்ணி பிரதமர் நான் பேச மாட்டேன், பதில் சொல்ல மாட்டேன்னு சொன்னார், சொல்லுங்க பாப்போம். நாடாளுமன்றத்துக்கே வருவதில்லை. நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது கூட அவைக்குள் வந்து அமர்வதில்லை. உட்காரும் பொழுது கேள்வி நேரத்தில் எந்த அமைச்சருக்கு துறை அமைச்சர் கேள்வி வருதோ அந்த அவர் தான் பதில் சொல்லுவார். அதுதானே நடைமுறை. அல்லது இன்னும் கேட்டா அந்த கேபினெட் அமைச்சர் பதில் சொல்லணும் கூட அவசியம் இல்லை, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் பதில் சொல்லலாம். இது சட்டத்திற்கு விரோதமாக இந்த நாட்டுடைய பிரதமர் என்ன செய்து விட்டார்? பிரதமர் பாராளுமன்றத்தில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது பிரதமர் எல்லாம் கேள்வி கேட்டுருவாங்களா? அப்படி இல்லையே. கேள்வி நேரத்தில் யாருக்கான கேள்வியோ யார் அதற்கு பதில் சொல்லுமோ அவங்க சொல்ல போறாங்க. பிரைம் மினிஸ்டர் கேள்வி வந்தா பிரைம் மினிஸ்டர் சொல்ல போறாரு என்பது பார்லிமெண்டரி ப்ரொசீஜர் என்பது பாராளுமன்றம் நடைபெறுவது சம்பிரதாயங்களின் அடிப்படையில். அது விவாதத்தில் பங்கேற்பது, ஒருவர் அமைச்சரே ஒரு கருத்து சொல்கிறார்னு வச்சுக்காங்க, அந்த கருத்துக்கு செழுமைப்படுத்துகிற வகையில் பிரதமர் பேசுவது, அதற்கு வலு கூட்டுவது, ஆக ஒரு சுவையான விவாதமாக மாற்றுவது, அவர் பேசுறது எல்லாமே பொதுக்கூட்டங்கள்ல பேசுறது, வெளிநாட்டு வெறும் பேச்சாளர்கள் வேணுமா? பிரதமர் வேணுமா சார்? நல்ல பிரதமர், இந்த நாட்டுக்கு நல்ல பிரதமர், செயல்பாடு மிக்க பிரதமர் கிடைத்திருக்கிறார். செயல்பாடு ஒரு நாடு பேச்சாளர் பிரதமரா இருந்தா செயல்படுறவர் தான் பிரதமரா இருக்கணும், பேச்சாளர் பிரைம் மினிஸ்டர் இருக்கணும் அவசியம் இல்ல. ஆனால் அவர் சிறந்த பேச்சாளரும் கூட. நீங்க அதையும் பார்த்திருக்கீங்க. சிறந்த பேச்சாளர், பெஸ்ட் கம்யூனிகேட்டர், நாட்டுடைய பெஸ்ட் கம்யூனிகேட்டர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. பேச்சாளர், பேச்சின் மூலம் மக்கள் மனங்களை வென்றவர். நாடாளுமன்றத்தில் ஏன் பேச நாடாளுமன்றத்தில் எந்த கேள்வி கேட்டு பிரதமர் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டார்? சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க, எனக்கு இது சொல்லுங்க. அதாவது பேசலங்கிறத விட்டுருவோம். காங்கிரஸ் நிறைய விஷயங்களை செய்யலைங்கிற விமர்சனங்கள் இருக்கு. அதுல மோடி எதை செஞ்சாரு? எரிவாயு ஒப்பந்தம் ஈரானோட போடுறதுல மணிசங்கர் ஐயர் முனைப்பு காட்டினார். அது இந்தியாவுக்கு லாபம்ங்கிறதுனால அதை அமெரிக்கா தடுத்து மணிசங்கர் ஐயரையே பதவியிலிருந்து தூக்கி விட்டார்கள். இது காங்கிரஸ் மீதான விமர்சனம். மோடி அமர்ந்துட்டார்ல, இந்தியாவுக்கு லாபகரமான அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் எடுத்த நடவடிக்கை என்ன? செயல் களத்துல நான் கேட்கிறேன், பேசுறதை விட்டுருவோம். செயல் களத்துல 6 மாசத்துல என்ன அவ்வளவு எல்லாத்தையும் முதல்ல 5 வருஷத்துல அது பத்தி உங்க கொள்கை என்ன? அது பத்தி உங்க கொள்கை என்ன? ஈரானோட ஒப்பந்தம் போடலாமா? கேக்குறேன், இந்த கேள்வி கேட்டா ஈரானோட ஒப்பந்தம் போடலாமா? பார்லிமென்ட்ல உறுப்பினர் பார்லிமென்ட்ல என்ன பேசுறாரு? எண்ணெய் விலையை தமிழ் நிறுவனங்களே நிர்ணயிக்கலாம்ங்கிறது காங்கிரஸ் உடைய செயல்பாடு. உங்களுக்கு அதுல விமர்சனம் இருந்தா, காங்கிரஸ் செயல்பாடு சரியில்லைன்னா இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்கல்ல, உங்களுடைய செயல்பாடு என்ன?
எண்ணெய் நிறுவனங்கள் எண்ணெய் நிர்ணயிக்கலாமா, அரசை நிர்ணயிக்கலாமா? ராஜபக்சே இனப்படுகொலை குற்றவாளி அல்ல என்பது காங்கிரசுடைய கொள்கை. பாஜக மாற்றி பேசுமா? இலங்கைக்கு ஐநா விசாரணை குழுவை அனுப்பக்கூடாது, விசா கொடுக்க கூடாது என்பது காங்கிரசுடைய கொள்கை. இவர் மாற்றிக்கிட்டாரா? எல்லாமே அதே கொள்கை தான், ஒண்ணும் மாற்றம் கிடையாது. நீங்க காங்கிரசுக்கு மாற்றுன்னு முதல்ல பாஜக சொல்றதே தவறுங்கிறனா. பேச்சும் கிடையாது, செயல்பாடும் கிடையாது, ரெண்டும் கிடையாது. அவர் பேசாம ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தார், இவங்க பேசும் கிடையாது, செயல்பாடும் கிடையாது. அதான் ரெண்டு பேருக்குள்ள இல்ல. நரேந்திர மோடியினுடைய தேசிய ஜனநாயக முன்னணியில நிறைய கட்சிங்க இருக்காங்க. பதவியேற்பு விழாவுக்கு சமயத்திலேயே தோத்த கட்சிகளை இவங்க கூப்பிடல. அதற்கு பின்னால இன்னைக்கு 6 மாதத்திற்குள்ள மதிமுக என்ன சொல்லுதுன்னா, பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தால் கருப்பு கொடி காட்டுவோம் என்கிற அளவுக்கு கட்சி விட்டு வெளியே போயிட்டாங்களே. 6 மாதத்திலேயே கூட்டணி வந்து கலகலத்து போச்சு. கூட்டணி கட்சி தலைவரை வந்து ஒருத்தர் சொல்றாரு. கண்டிப்பா வேற யாரும் எதிரியாக காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் இல்ல, பிஜேபி எதிர்க்கிறவர்கள் இல்ல, பிஜேபி ஆதரித்த பிஜேபி ஆட்சி வர வேண்டும், மோடி ஆட்சி வர வேண்டும் என்று விரும்பிய வரை தமிழ்நாட்டில் நடமாட முடியாதுன்னு அவங்க கட்சியை சார்ந்த சாதாரண நாடு சொல்லல, தேசிய செயலாளர் சொல்றாரு. வெளியே வந்திருக்கிறாரு. நன்றி நன்றி உங்கள் நாளுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு நேர்பட பேசு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பலவேறான எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.